ஹலோ மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நல்லா இருப்பீங்கன்னு நம்புறேன். நல்லா இல்லை அப்படின்னா வழக்கம் போல் அதே தான், நல்லா ஆயிக்கோங்க. வேற யாராலையும் ஒன்றும் பண்ண முடியாது. சரி, இன்னைக்கு தம்ப்நெயில்லே பார்த்துருப்பீங்க ஆல்ரெடி. ஸோ 10th பசங்களா, சிபிஎஸ்சி ஸ்டூடெண்ட்ஸ், சாப்டர் 5 ஏபி தான் வந்து பார்க்க போகிறோம். அர்த்தமெட்டிக் ப்ரோக்ரஷன். ஸோ அர்த்தமெட்டிக் ப்ரோக்ரஷனா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்ன அப்படின்னா, ஸோ அர்த்தமெட்டிக்னா ஃபர்ஸ்ட் என்ன, ஒரு ஒரு சீரீஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரூல் இருக்கணும், அதாவது ஒரு பேட்டர்ன் இருக்கணும். ஸோ எல்லாத்துக்குமே ஒரு ரூல் இருக்கணும். அந்த ரூல் தான் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாக்டாக ஃபாலோ பண்ணும். ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஒரு பேட்டர்ன் ஒன்று எடுத்துக்கிறேன். 2, 4, 6, 8, 10 அப் டு இந்த மாதிரி போயிட்டே இருக்கு. ஸோ இதில் என்ன ரூல் ஃபாலோ ஆகுது? டிஃப்ரென்ஸ் பாருங்க. 4 - 2 என்னது? +2 டிஃப்ரென்ஸ். அதே மாதிரி 4லேருந்து 6 இன்க்ரீஸ் ஆகுது, அப்போ +2 டிஃப்ரென்ஸ். 6லேருந்து 8 இன்க்ரீஸ் ஆகுது, அகைன் +2 டிஃப்ரென்ஸ். ஸோ இது எல்லாத்தையுமே 2 2 தான் இன்க்ரீஸ் ஆகுது, கரெக்டாக? அப்போ லாஸ்ட் வரைக்கும் இந்த சீரிஸ் எப்படி இருக்கும்? 2 2 இன்க்ரீஸ் ஆகிட்டு போயிட்டு இருக்கும். அதுதான் அந்த பேட்டர்னோடைய ரூல். +2 பண்ணுறது தான், அதாவது ப்ரீவியஸ் நம்பர்லேருந்து நெக்ஸ்ட் நம்பர் வேணும் அப்படின்னா +2 பண்ணால் அந்த நம்பர் வரும். அதுதான் ரூல். ஸோ அதே மாதிரி தான் 5 எடுத்துக்கிறேன் அப்படின்னா 5, 10, 15, 20, 25, ஸோ அப் டு போயிட்டே இருக்கு. டாட் வச்சோம் அப்படின்னா போயிட்டே இருக்குல்ல, 9th படிச்சிருப்போம். ஸோ இதோட பேட்டர்ன் என்ன? +5 +5 இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்கு, கரெக்டாக? ஸோ இதோடைய ரூல் வந்து பார்த்தீங்கன்னா +5, ப்ரீவியஸ் நம்பர்லேருந்து +5 ஆட் பண்ணோம் அப்படின்னா நெக்ஸ்ட் நம்பர் கிடச்சிக்கிட்டே இருக்கும். ஓகே ஓகே டேரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எக்ஸாம்பிள் போயிடலாம். ரீனா அப்ளைடு ஃபார் அ ஜாப் அண்ட் காட் செலக்டட். She has been offered a job with a starting monthly salary of rupees 8,000. இது rupees with the annual increment of again rupees 500. சரி, ஸோ ரீனா வந்து பார்த்தோன்னா ஒரு ஜாபுக்கு அப்ளை பண்ணி செலக்டும் ஆகிட்டா. ஸோ செலக்ட் ஆகிட்டு என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஸ்டார்டிங் சேலரி, அதாவது ஸ்டார்டிங் மந்த்லி சேலரி வந்து பார்த்தீங்கன்னா 8,000 ருபீஸ் தரேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்களாம். அதுக்கப்புறம் ஒரு இயர் இன்க்ரீஸ் ஆக ஆனுவல் இன்க்ரிமெண்ட் ஆஃப் rupees 500. ஸோ ஃபஸ்ட் இயர் வந்து பார்த்தீங்கன்னா ஜாயின் பண்ண உடனே 8,000. ஸோ நெக்ஸ்ட் இயர்லேருந்து 5,000 இன்க்ரீஸ் ஆகிட்டு, 500 இன்க்ரீஸ் ஆகிட்டு 8,500 கொடுப்பாங்க. எடுத்த உடனே 5,000 இன்க்ரிமெண்ட் பண்ணுறாங்க, அதுக்கேற்ற மாதிரி போகணும். ஓகே, சேலரி இன் ருபீஸ் ஃபார் த ஃபர்ஸ்ட், செகண்ட், தேர்ட் இயர் வில் பி ரெஸ்பெக்டிவ்லி 8,000, 8,500, 9,000. சரி, ஸோ ஃபஸ்ட் இயர் தான் போய் ஜாயினே பண்ணுறா, கரெக்டாக? ஸோ ஃபஸ்ட் இயர் போய் ஜாயின் பண்ண உடனே 8,000 ருபீஸ் தராங்க. செகண்ட் இயர் என்ன பண்ணுறாங்க? இந்த 8,000 ஆல்ரெடி இருக்குது, ப்ளஸ் இப்போ 1 இயர் ஆகிடுச்சுல, அதனால வந்து இன்க்ரிமெண்ட் பண்ணுறாங்க. எவ்வளோ? 500. ஸோ 8,500. அதே மாதிரி தான் தேர்ட் இயர் என்ன பண்ணுறாங்க? ஆல்ரெடி 8,500 வாங்கிட்டு இருக்கா, அதோட சேர்த்து இப்போ செகண்ட் இயர் ஒரு இயருக்கும் 500 இன்க்ரீஸ் பண்ணுறாங்க. ஸோ இப்போ ஒரு 500, அப்போது மொத்தம் 9,000. ஸோ இதே மாதிரி பண்ணிகிட்டே வராங்க. ஸோ அப்போ ஃபோர்த் இயரில் என்னன்னு கிடைக்கும்? ஃபோர்த் இயரில் 9,500, ஃபிஃப்த் இயரில் 10,000, அந்த மாதிரி கிடச்சிட்ருக்கும். சரி, ஓகே. ஸோ இதுலேருந்தே தெரிஞ்சுக்கலாம். ஸோ இப்போ வந்து பாருங்கள் 8,000, அதே மாதிரி நம்ம ஒன்றா +500 +500 +500 இந்த மாதிரி ஆட் பண்ணாமல் அதுக்கு தான் டிஃப்ரென்ஸ் கண்டுபிடிக்கிறோம். ஸோ இப்போ 8,000, நெக்ஸ்ட் வந்து என்ன சொல்லியிருக்காங்க? நெக்ஸ்ட் செகண்ட் இயர் 8,500, தேர்ட் இயர் என்ன சொல்லியிருக்காங்க? 9,000. ஸோ ஃபோர்த் இயர் அவங்க தெரியல, ஃபோர்த் இயர் கண்டுபிடிக்கணும்னா நம்மளுக்கு கண்டுபிடிச்சிடலாம். 9,000 + 500 9,500. அதுக்கு பதிலாக டிஃப்ரென்ஸை கண்டுபிடிங்க. ஸோ அதே தான் அவங்க சொல்லியிருக்கிறது தான் டிஃப்ரென்ஸ். ஆனுவல் இன்கம் 500 இன்க்ரீஸ் ஆகுதுன்னா அப்போ டிஃப்ரென்ஸை வந்து என்னது? 500 தான். அது ப்ளஸ்ஸா மைனஸான்னு பார்த்துக்கோங்க. ஸோ 9,500. ஸோ இந்த மாதிரி போயிட்டுருக்கும். ஸோ இப்போ இது நல்லா பாருங்கள், இது என்ன மாதிரி இருக்குது? மைனஸ் பண்ணிட்டேனா? இது என்ன மாதிரி இருக்குது? இது ஏபி தான். ஏன் அப்படின்னா காமன் டிஃப்ரென்ஸ். நீங்கள் டிஃப்ரென்ஸ் எடுக்கிறீங்கள, அந்த டிஃப்ரென்ஸ் வந்து எல்லாமே சேமாக இருந்துச்சு அப்படின்னா அந்த சீரீஸ் வந்து இன் டேர்ம்ஸ் ஆஃப் ஏபியில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம். ஓகேவா? புரிஞ்சிருக்கோன்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட், த லென்த் ஆஃப் த ரங்ஸ்னால் இந்த ஏணியில் இருக்குல்ல, ஏணியில் வந்து ஸ்டெப் வைக்கிறோம்ல, ஸோ அதுதான் ரங்ஸ் ஆஃப் லேடர் டிக்ரீஸ் யூனிஃபார்ம்லி பை 2 cm ஃப்ரம் பாட்டம் டு டாப். ஓகே, பாட்டம்னா இதுதான். ஸோ பாட்டம்லேருந்து டாப் வரைக்கும் போகும்போது என்ன ஆகுது அப்படின்னா வேல்யூ வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அதோட சைஸ் வந்து டிக்ரீஸ் ஆகிட்டே போகுது, கரெக்டு தானே? ஏன்னா பாட்டம் வந்து பெருசாக இருக்குது, மேலே போக போக என்னது? இந்த ராங்ஸ்லாம் வந்து சின்னதாகிடுது. பட் எப்படி சின்னதாகுது? யூனிஃபார்மாக 2 cm குறைஞ்சிக்கிட்டே இருக்கான். சரி, த பாட்டம் ரங் இஸ் 45 cm. அப்போ பாட்டமில் இருக்கிற ரங் வந்து 45 cm. த லென்த் இன் சென்டிமீட்டர் ஆஃப் த ஃபர்ஸ்ட், செகண்ட், தேர்ட் அப் டு 8th ரங்ஸ். ஏன் 8th ரன் கொடுத்துருக்காங்க? நல்லா கவுண்ட் பண்ணி பாருங்க. ஸோ இது 1 2 3 4 5 6 7, இது வந்து பார்த்தீங்கன்னா 8th.
ஸோ அதனால 8 ரன்ஸ்ன்னு சொல்லிட்டு கொடுத்துட்டாங்க. ஃப்ரம் த பாட்டம் டு த டாப் ஆர் ரெஸ்பெக்டிவ்லி. ஸோ பாட்டம்லேருந்து டாப்புக்கான வேல்யூ அவங்களே கொடுத்துட்டாங்க. ஸோ 45 அதுக்கப்புறம் என்ன ஆகுது அப்படின்னா 43. ஸோ 41, 39, 37. ஸோ அப்படியே போயிட்டு 31 லாஸ்ட்டாக முடியுது. நல்லா பாருங்கள், இது எல்லாமே -2 தானே. 45 -2 43, 45 -2 கரெக்டாக. அதே மாதிரி 43 -2 41, 41 -2 39. ஸோ எல்லாமே அவங்க சொன்ன மாதிரி கரெக்டாக இருக்குது. ஏன்னா டிக்ரீஸ் நம்ம ஏன் -2 எடுக்கிறோம், அவங்களே சொல்லிட்டாங்க டிக்ரீசிங் யூனிஃபார்ம்லி பை 2 சென்டிமீட்டர். அப்போ ஒரு ஸ்டெப்ஸ் வந்து ஃபார்வர்ட், அது முன்னாடி போகும்போதும் பாட்டம்லேருந்து டாப் போகும்போதும் -2 -2 ஆகிக்கிட்டே இருக்கு. ஸோ அப்போ இதுவும் என்ன இருக்கு, இதுவும் அண்டர் ஏபியில் தான் இருக்கு. நெக்ஸ்ட், இன் அ சேவிங் ஸ்கீம் த அமௌண்ட் பிகம்ஸ் 5/4. என்ன சொல்றாங்க அப்படின்னா அமௌண்ட், ஆனால் அந்த அமௌண்ட் நம்மளுக்கு இப்போதைக்கு எவ்வளோன்னு தெரியல, ஃபுல் கொஷின் படிச்சு பார்ப்போம். ஒரு அமௌண்ட் நம்ம கொடுக்குறோம், அதில் வந்து பார்த்தீங்கன்னா என்ன ஆகுது, அந்த அமௌண்ட் வந்து 5/4 டைம்ஸ் ஆஃப் இட் செல்ஃப் ஆஃப்டர் எவ்ரி 3 years. ஓகே, ஸோ ஒரு 3 இயர்ஸ்க்கும் 5/4 டைம்ஸ் என்ன பண்ணுது அப்படின்னா இன்க்ரீஸ் ஆகிக்கிட்டே இருக்கு. த மெச்சூரிட்டி அமௌண்ட் இன் ருபீஸ் ஆஃப் அன் இன்வெஸ்ட்மெண்ட் ஆஃப் ருபீஸ் 8,000 ஆஃப்டர் 3, 6, 9 and 12 years will be respectively. ஓகே, இப்போ என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா மெச்சூரிட்டி அமௌண்ட்னா அந்த இன்ட்ரெஸ்ட்லாம் போட்டு நம்மளுக்கு கடைசியாக கொடுப்பாங்க, அதுதான் மெச்சூரிட்டி அமௌண்ட். அந்த மெச்சூரிட்டி அமௌண்ட் எவ்வளோ வருது அப்படின்னா ஃபஸ்ட்டு எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க, 8,000 இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. 8,000 இன்வெஸ்ட் பண்ணதில் அந்த மெச்சூரிட்டி அமௌண்ட் ஆகி எவ்வளோ வந்திருக்கு அப்படின்னா 3 years, அதாவது எவ்ரி 3 years தானே இன்க்ரீஸ் ஆகுது. அப்போ ஃபஸ்ட்டு 3 இயருக்கு எவ்வளோ இருக்குது 1000. ஸோ அடுத்த 3 இயர்ஸ்னா இப்போ 6th இயர்னா வந்து பார்த்தீங்கன்னா 12,500. அப்புறம் 6 + 3 years 9th இயர் வந்து பார்த்தீங்கன்னா 15,625. இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் ஆகிக்கிட்டே போயிட்டு இருக்கு. ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா அமௌண்ட். ஓகே, ஸோ இதுவும் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஏபியில் இருக்கா இல்லையான்னு சொல்லிட்டு செக் பண்ணணும், பார்த்துருவோம். ஸோ இதுலேருந்து ஜஸ்ட் செக் பண்ணுங்கள். அதுவும் இல்லாமல் ஃபஸ்ட்டு இதை பேசிக் கொஞ்சம் தெரிஞ்சுக்கோங்க. இப்போ 3rd இயர் கரெக்டாக, ஏன்னா 3rd இயரில் ஏன் எடுத்த உடனே 3rd இயர்னா 3rd இயர்லேருந்து தான் ஸ்டார்ட்டே ஆகுது. ஏன்னா எவ்ரி 3 years தானே இன்க்ரீஸ் ஆகுது. அப்போ 3rd இயர் அப்படின்னா இந்த 10,000, 12,050, 500 அதெல்லாம் எப்படி வந்துச்சுன்னு ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு கொஷினில் இது தரலனாலும் நீங்கள் சால்வ் பண்ணி இதை போடுற மாதிரி இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு என்ன சொல்லியிருக்காங்க, அந்த அமௌண்ட் வந்து எவ்வளோ சொல்லியிருக்காங்க 8,000 இன்டூ எவ்வளோ டைம்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகுது, 5/4 டைம்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகுது. கேன்சல் பண்ணுங்க, 4 2 டைம்ஸ் 8 அப்போ 2000. 2000 இன்ட்டு 5 வந்து என்ன வரும் 10,000. ஸோ அந்த 10,000 தான் அங்கே போட்டிருக்காங்க. அடுத்து நெக்ஸ்ட் 3rd இயர், ஏன்னா எவ்ரி 3rd இயர் அப்படின்னா ஃபர்ஸ்ட் 3rd இயர் முடிஞ்சிருச்சு. அடுத்த 3rd இயர் என்ன 3 + 3 6. ஸோ 6th இயர். 6th இயர் எடுத்துக்கிறோம் அப்படின்னா அமௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா மாற போகிறதே கிடையாது. ஸோ லாஸ்ட்டாக எவ்வளோ இருந்துச்சு 10,000. இப்போ இந்த 10,000க்கு 5/4 டைம்ஸ் மறுபடியும் இன்க்ரீஸ் ஆகும். ஸோ ஸ்டார்டிங்லேருந்து 8,000 மறுபடியும் கால்குலேட் பண்ணிடாதீங்க. ஏன்னா 3rd இயர் வந்து ஆல்ரெடி 5/4 டைம்ஸ் இன்க்ரீஸ் ஆகி 10,000 இருக்குது. இப்போ 6th இயர் என்ன பண்ணும், இப்போ நம்ம அக்கௌண்ட்டில் தான் 10,000 இருக்குது ஓகேவா, அந்த 10,000க்கு அகைன் 5/4 டைம்ஸ் இன்க்ரீஸ் ஆகும். அப்போது 4 2 டைம்ஸ் 8, ஸோ 4 5 டைம்ஸ் 20 ரிமைனிங் 0. ஸோ 2,500 இன்ட்டு 5 வந்து பார்த்தீங்கன்னா 5 × 25 125. ஸோ 12,500. 6th இயர். அப்போ நெக்ஸ்ட் 3rd இயர் என்ன வரும் 6 + 3 9. அப்போ 9th இயர். ஸோ 6th இயர் அப்போ எவ்வளோ வந்துருக்கு 12,500 இன்டூ அகைன் அந்த 5/4 டைம்ஸ்ன்றது கான்ஸ்டன்ட். ஏன்னா 5/4 டைம்ஸ் தான் ஒரு டைமும் இன்க்ரீஸ் ஆகிட்டே இது எவ்ரி 3 years. ஸோ இப்போ இதை சால்வ் பண்ணீங்க அப்படின்னா 15,625. ஓகே, இப்போ டிஃப்ரென்ஸ் எடுத்து பாருங்க. ஸோ இப்போ டிஃப்ரென்ஸ் எடுத்தோம் அப்படின்னா 12,500 - 10,000. எப்பவுமே ஃபர்ஸ்ட் டு செகண்ட் எடுக்கக்கூடாது. அதாவது ஏபியை பொறுத்த வரைக்கும் ஒரு டேர்ம் இருக்குது, டிஃப்ரென்ஸை நம்ம டீன்னு வச்சுப்போம். அதை நான் சொல்கிறேன், பட் இப்போதைக்கு தெரிஞ்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட்லேருந்து செகண்ட் வேல்யூ எடுக்கக்கூடாது. நிறைய பேர் நினச்சிருப்பீங்க சார் செகண்ட் கிரேட்டர் நம்பர், ஸோ கிரேட்டர் நம்பர்லேருந்து ஸ்மாலர் நம்பரை சப்ராக்ட் பண்ணுறோம், அப்படிலாம் கிடையாது. ஸோ எந்த நம்பராக வேணாலும் இருக்கட்டும், செகண்ட் டேர்ம் மைனஸ் ஃபர்ஸ்ட் டேர்ம், அதே மாதிரி 3rd டேர்ம் மைனஸ் செகண்ட் டேர்ம், 4th டேர்ம் மைனஸ் 3rd டேர்ம், இப்படி தான் சப்ராக்ட் பண்ணணும். ஸோ இது ரெண்டுத்தையும் நான் டிஃப்ரென்ஸ் எடுக்கிறேன். ஸோ 12,500 - 10,000 என்ன வரும் நம்மளுக்கு 2,500 கரெக்டாக, ப்ளஸ் 2,500. அதே மாதிரி 15,625 மைனஸ் 12,500. இப்போ இதுக்கு டிஃப்ரென்ஸ் எடுக்கிறேன். இதுக்கு டிஃப்ரென்ஸ் எடுக்கும் போது ஸோ 5 2
15 6 ஸோ 5 2 1 1. ஓகே. ஸோ இது நல்லா பாருங்க, நம்ம என்ன சொல்லியிருக்கோம், ஏபி ஒரு டேர்ம் வந்து ஏபியில் இருக்கு அப்படின்னா டிஃபரன்ஸ் வந்து சேமாக இருக்கணும். பட் இங்கே என்ன இருக்குது, டிஃபரன்ஸ் வந்து சேமாக இல்லை, டிஃபரன்ஸ் ஆர் நாட் சேம். இப்போ 2500 தான் செகண்ட் அண்ட் ஃபஸ்ட்டுக்கான டிஃபரன்ஸ் அப்படின்னா தேர்டுக்கும் செகண்டுக்கும் டிஃபரன்ஸ் எடுக்கும் போதும் 2500 தான் கம்பல்சரி வந்திருக்கணும். பட் இங்கே அப்படி வராததுனால இட் இஸ் நாட் இன் ஏபி, இட் இஸ் நாட் இன் ஏபி அப்படின்னு சொல்லிட்டு முடிச்சிடலாம். ஸோ நெக்ஸ்ட் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். புரியல அப்படின்னா என்ன புரியலையோ, இப்போ என்ன ரன் டைமில் டைமிங் ஓடிக்கிட்டு இருக்கோ அதை மென்ஷன் பண்ணி எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள், அப்போ டீட்டெயிலாக சொல்கிறேன். அண்ட் உங்களுக்கு டியூஷன் வேணும் அப்படின்னா ஆன்லைனாக இருக்கட்டும் ஆஃப்லைனாலும் இருக்கட்டும். ஸோ 10th வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பெஷல் பேட்ச் போய்கிட்டு இருக்கு. ஸோ நானே பர்டிகுலராக எடுக்கிறேன். ஸோ உங்களுக்கு டியூஷன் வேணும் அப்படின்னா நீங்கள் தாராளமாக வந்து ஜாயின் பண்ணலாம். ஸோ கீழே வந்து கான்டாக்ட் நம்பர் இருக்கும் ஆர் வாட்ஸ்அப் நம்பர் இருக்கும். நீங்கள் டீட்டெயில்ஸ் கேட்டுட்டு தாராளமாக பர்டிகுலராக மேக்ஸ் அண்ட் ஃபிசிக்ஸ்க்கு மட்டும் இப்போ 10th டியூஷன் அவைலபிளாக இருக்குது. அந்த பேட்ச் நானே எடுக்கிற ஓனா. ஸோ நீங்கள் தாராளமாக ஜாயின் பண்ணலாம். ப்ளஸ் ஆஃப்லைன் கிளாஸஸ் வேணும் அப்படின்னா சூளைமேடு சக்தி நகர் 3rd ஸ்ட்ரீட், ஸோ நுங்கம்பாக்கம் ரயில்வே ஸ்டேஷனில் இருந்து ஸோ நியர்பை ஒரு 800 மீட்டர்ஸில் இருக்குது. ஸோ நீங்கள் இங்கேயும் ஆஃப்லைன்லேயும் வந்து தாராளமாக கற்றுக்கலாம். ஸோ மார்க்ஸை நல்லா இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணணும் அப்படின்னா உங்களுடைய நாலேஜை நல்லா கெயின் பண்ணணும். நிறைய பேர் சொல்லுவாங்க, நாலேஜை கெயின் பண்ணி என்ன பண்ண போகிற, நம்மளுக்கு தேவை மார்க், ஸோ அதை மட்டும் பார்க்கலாம், அதுக்கு மட்டும் படிங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி கிடையாது. அது எல்லாராலையும் பண்ண முடியாது. மெமரி பவர், அதாவது மெமரின்றதோடு மக்கப் பவர், யாருக்கு வந்து பார்த்தீங்கன்னா மக்கப் பவர் அதிகமாக இருக்கோ அவங்களுக்கு வேணால் அது செட் ஆகும். அவங்க வந்து பார்த்தீங்கன்னா 1000 கொஷின் 2000 கொஷின் கூட வந்து என்ன பண்ணுவாங்க, அசால்ட்டாக ஞாபகம் வச்சுப்பாங்க. ஆனால் எல்லாராலையும் அப்படி வச்சுக்க முடியுமான்னு கேட்டால் எல்லாராலையும் வச்சுக்க முடியாது. ஆனால் எல்லாராலையும் புரிஞ்சு படிக்க முடியும். ஸோ ஒரு டைம் புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா அது அப்படியே ஞாபகம் இருக்கும். அப்போ அது மறந்துச்சு அப்படின்னா ஒன் டைம்ஸ் பார்த்த உடனே டக்குன்னு ஞாபகம் வரும். ஏன்னா அதை நம்ம புரிஞ்சு படிச்சிருக்கோம். ஸோ மேக்ஸிமம் புரிஞ்சு படிங்க. ஸோ இங்கேயும் நம்ம அதை தான் ட்ரெயின் பண்ணுறோம். ஏன்னா நாலேஜை கெயின் பண்ணுங்கள். நாலேஜை கெயின் பண்ணிங்கன்னா அந்த நாலேஜை வச்சு ஃபுல் மார்க் வாங்கலாம். எப்பயுமே ஷார்ட்கட் தேடக்கூடாது. ஓகே, ஸோ பேக் டு த கொஷின். வாட் இஸ் அன் அர்த்தமெட்டிக் ப்ரோக்ரஷன்? ஏபி அவ்வளோ நேரம் இதான் பார்த்துட்டு இருந்தோம். ஸோ அதுக்கு ஒரு டெஃபினேஷன் கொடுத்துருக்காங்க. எ சீக்வன்ஸ் இஸ் கால்டு அர்த்தமெட்டிக் ப்ரோக்ரஷன் இஃப் த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் கன்சிக்யூட்டிவ் டேர்ம் இஸ் ஆல்வேஸ் த சேம். ஸோ இவ்வளோ நேரம் நான் அதை தான் வந்து திரும்ப 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 சொல்லிக்கிட்டு இருந்தேன். ஒரு சீக்வன்ஸ் வந்து அர்த்தமெட்டிக் ப்ரோக்ரஷனாக இருக்கா இல்லையான்னு எப்படி சொல்லலாம் அப்படின்னா, அந்த டேர்ம்ஸோடைய டிஃப்ரென்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கன்சிக்யூட்டிவாக இருக்கணும். அதுதான் நம்ம சொல்லிக்கிட்டு இருந்தோம். டிஃப்ரென்ஸ் எடுக்கும் போது அந்த டிஃப்ரென்ஸ் எல்லாமே சேமாக இருக்கணும் அப்படின்னு சொன்னோம். ரைட். இதுக்கு ஒரு ஜென்ரல் ஃபார்மேட் இருக்கு. ஜென்ரல் ஃபார்மேட் என்ன அப்படின்னா ஏ ப்ளஸ் டி, ஏ ப்ளஸ் 2d, ஸோ ஏ ப்ளஸ் 3d, ஸோ அப் டு இது கண்டினியூ ஆகி போய்கிட்டே இருக்கும். ஸோ இப்படின்னா என்ன அப்படின்னா ஜஸ்ட் டேர்ம்ஸ், இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா டேர்ம்ஸ். அதாவது ஏன்றது ஃபர்ஸ்ட் டேர்ம், ஏ ப்ளஸ் டின்றது செகண்ட் டேர்ம், ஏ ப்ளஸ் 2d அப்படின்றது தேர்ட் டேர்ம், ஸோ இது ஃபோர்த் டேர்ம். ஸோ அப்படி இதுவும் என்ன பண்ணும், கண்டினியூ பண்ணி போய்கிட்டே இருக்கும். அப்படி nth டேர்ம் வரைக்கும் போய்கிட்டே இருக்கும். இதில் ஏ அப்படிங்கிறது தான் ஃபர்ஸ்ட் டேர்ம், நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி. அதே மாதிரி டி சொன்னோமா, இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா காமன் டிஃபரன்ஸ். ஓகே, நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள்ஸ் ஆஃப் ஏபி. அப்புறம் எக்ஸாம்பிள் தட் ஆர் நாட் ஏபி, அதுவும் பார்த்தோம். பட் இருந்தாலும் இன்னொரு வாட்டி கிளாரிஃபை பண்ணணும்னு நினச்சிங்க அப்படின்னா இதுலேயே 2 இருக்குது. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா இன்க்ரீசிங் ஏபி. இன்க்ரீசிங் ஏபினா வேறு ஒன்றுமே இல்லை. அது டிஃப்ரென்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாம் ப்ளஸில் இருக்கும், அவ்வளோதான். ஃபார் எக்ஸாம்பிள் 2 5 8 11 14 இந்த மாதிரி இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஸோ 5 மைனஸ் 2 டிஃப்ரென்ஸ் வந்து என்னது, +3. 8 மைனஸ் 5 டிஃப்ரென்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அதுவும் +3 தான். ஸோ 2 கண்டுபிடிச்சாலே போதும். ஸோ இதோட டிஃப்ரென்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா +3 இன்க்ரீசிங் ஏபி. அதே மாதிரி டிக்ரீசிங் ஏபி அது மைனஸில் இருக்கும், அவ்வளோதான். டிக்ரீசிங் ஏபி ஃபார் எக்ஸாம்பிள் இப்போது 20 15 10 5 0, அதுக்கப்புறம் என்ன வரும்னா -5, ஸோ அந்த மாதிரி போயிட்டுருக்கும். ஸோ 15 - 20 இதுக்கு நீங்கள் டிஃப்ரென்ஸ் எடுத்தீங்க, அது இன்க்ரீசிங் ஏபி டிக்ரீசிங் ஏபி எதுவாக இருந்தாலும்
செகண்ட் டேர்ம் மைனஸ் ஃபர்ஸ்ட் டேர்ம் ஆர் தேர்ட் டேர்ம் மைனஸ் செகண்ட் டேர்ம் ஆர் ஃபோர்த் டேர்ம் மைனஸ் தேர்ட் டேர்ம் இந்த மாதிரி தான் டிஃபரன்ஸ் எடுக்கணும். ஸோ 15 மைனஸ் 20 அப்படி எடுங்க. அப்போ என்ன வரும்? -5 டிஃபரன்ஸ். 10 மைனஸ் 15 அப்போ என்ன வரும்? -5 டிஃபரன்ஸ். ஸோ அப்போ D ஈக்குவல் டு -5. டிக்ரீசிங் ஏபி அதே மாதிரி தான். ஸோ எக்ஸாம்பிள் தட் ஆர் நாட் ஏபி சிம்பிளாக சொல்லிடலாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 2, 4, 8, 16, 32 இந்த மாதிரி போயிட்டு இருக்கு அப்படின்னா இப்போ 4 மைனஸ் 2 டிஃபரன்ஸ் எடுத்தோம் அப்படின்னா +2 தான். 8 மைனஸ் 4 இப்போ இதுக்கு டிஃபரன்ஸ் எடுக்கும்போது என்ன வருதும்? 8 மைனஸ் 4 வந்து 4. 16 மைனஸ் 8 இதோட டிஃபரன்ஸ் வந்து என்ன வரும்? +8. ஸோ இப்போ என்னாச்சு? டிஃபரன்ஸ் வந்து சேமா இல்லை. ஸோ ரூல் வந்து ஃபாலோ ஆகலை. ஸோ இட் இஸ் நாட் இன் ஏபி. சார் அப்போ இது ஏபி இல்லை, அப்போ வேற என்னதான் சார் இது அப்படின்னு கேட்டிங்கன்னா இது ஜிபி. ஏன் சார் எப்படி சார் ஜிபின்னு சொல்கிறீங்க? உங்களுக்கு அது இப்போதைக்கு தேவையில்லை, பட் இருந்தாலும் தெரிஞ்சுக்கோங்க, சொல்கிறேன். ஸோ ஜிபி அப்படிங்கிறது ஒன்றுமே இல்லை. காமன் டிஃப்ரென்ஸ் அப்படின்றதோட காமன் மல்டிபிள் சேமாக இருக்கணும். ஸோ ஏபியில் எப்படி காமன் டிஃப்ரென்ஸ் வந்து சேமாக இருக்கணும் அப்படின்னு சொல்கிறோம், அதே மாதிரி ஜிபியில் மல்டிபிள்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா காமனாக இருக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் இதே டேர்ம் எடுத்துக்கோங்க. 2, 4, 8, 16, 32 இப்படி மாதிரி போயிட்டு இருக்கா. ஸோ 2வை மல்டிபிள் 2 டைம்ஸ் பண்ணுங்க, என்ன கிடைக்கும்? 4 கிடைக்கும். அதே மாதிரி 4ரை மல்டிபிள் 2 டைம்ஸ் பண்ணுங்க, 8. 8 மல்டிபிள்ஸ் 2 16. 16 மல்டிபிள்ஸ் 2 32. அப்போ என்னாச்சு? மல்டிபிள்ஸ் எல்லாமே சேமா இருக்கா? 2 2 2ன்னு சொல்லிட்டு. ஸோ இந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா ஜிபி. பட் இது உங்களுக்கு இப்போதைக்கு தேவையில்லை, தேவையானதை மட்டும் தெரிஞ்சுக்கலாம். நெக்ஸ்ட், வாட் இஸ் அ டேர்ம்? ஒரு டேர்ம்னா என்ன? அது ஒரு டெஃபினேஷன் கொடுத்துருக்காங்க. எவ்ரி நம்பர் இன் அ சீக்வன்ஸ் இஸ் கால்ட் அ டேர்ம். ஒரு சீக்வன்ஸ் இருக்கு, இவ்வளோ நேரம் நம்ம சீக்வன்ஸ் பார்த்துட்டு இருக்கோம்ல, கமா கமா கமாவா போட்டு போட்டு. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 5, 10, 15, 20 ஸோ இந்த மாதிரி போயிட்டு இருக்கு. இது எல்லாமே தான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சீக்வன்ஸ். இந்த சீக்வன்ஸில் ஒரு நம்பரும் தான் டேர்ம்ஸ். ஸோ இது ஃபர்ஸ்ட் டேர்ம் ஆல்ரெடி பார்த்தோமா? ஃபர்ஸ்ட் டேர்ம் நம்ம என்னென்னு படித்தோம்? ஏன்னு படித்தோம். செகண்ட் டேர்ம் என்னென்னு படித்தோம்? A + D. தேர்ட் டேர்ம் என்னென்னு படித்தோம்? A + 2D. ஸோ இதெல்லாம் தான் வந்து பார்த்தீங்கன்னா டேர்ம்ஸ். ஸோ காமன் டிஃப்ரென்ஸ்னா என்ன? ஸோ அதுவும் பார்த்தோம், அதுக்கு ஒரு டெஃபினேஷன் கொடுத்துருக்காங்க. த நம்பர் ஆடட் ஆர் சப்ராக்டட் எவ்ரி டைம் இஸ் கால்ட் த காமன் டிஃப்ரென்ஸ். ஸோ அந்த காமன் டிஃப்ரென்ஸ் நான் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டேன் ஆல்ரெடி. A2 மைனஸ் A1 இருக்கணும், ஆர் A3 மைனஸ் A2 ஆர். எனிவேஸ் நீங்கள் ரெண்டு செக் பண்ணணும், A2 மைனஸ் A1 அதுக்கப்புறம் A3 மைனஸ் A2. அப்போ தானே உங்களுக்கு வந்து அது காமன், அதாவது சீக்வன்ஸ் கரெக்டாக இருக்கா, டிஃபரன்ஸ் கரெக்டாக இருக்கா இல்லையான்னு தெரியும். சீக்வன்ஸ் ஏபியில் இருக்கா இல்லையான்னு கண்டுபிடிக்க முடியும். ஸோ A4 மைனஸ் A3. ஸோ இந்த மாதிரி தான் நீங்கள் கண்டுபிடிக்கணும். நெக்ஸ்ட், ஃபைனட் ஏபி, இன்ஃபைனட் ஏபி. ஸோ ஃபைனட் ஏபி, இன்ஃபைனட் ஏபின்றது ஒன்றும் பெரிய விஷயம்லாம் கிடையாது. ஃபைனட் ஏபிக்கு வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட் டேர்ம் இருக்கும். இன்ஃபைனட் ஏபிக்கு சீக்வன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கண்டினியூஸாக போய்கிட்டே இருக்கும், அவ்வளோதான் வித்தியாசம். அதாவது ஃபார் எக்ஸாம்பிள் 5, 10, 15, 20, 25 அவ்வளோதான். இதோட முடிக்கிறேன் அப்படின்னா இப்போ இந்த சீக்வன்ஸ் பாருங்க எங்கே ஸ்டாப் ஆயிருக்கு? 25 அப்படின்ற ஒரு டேர்மில் ஸ்டாப் ஆயிடுச்சு. கரெக்டாக ஸ்டாப்ஸ் அட் 25. இதுவே இன்ஃபைனைட் ஏபி அப்படிங்கிறது இங்கே எழுதிக்கலாம். லாஸ்ட் டேர்ம். அதே மாதிரி இன்ஃபைனைட் ஏபி லாஸ்ட் டேர்மே இருக்காது. ஃபார் எக்ஸாம்பிள் 2, 4, 6, 8, 10 ஸோ அப் டு இது போயிட்டே இருக்குன்னா போயிட்டே தான் இருக்கும். சீக்வன்ஸ் கண்டினியூ ஆகி போய்கிட்டே இருக்கும். ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா இன்ஃபைனைட் ஏபி. ஸோ இது வரைக்கும் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ புரியாதவங்க இதை மட்டும் ஜஸ்ட் நல்லா தெளிவாக படிச்சுக்கோங்க. இது மட்டும் தெளிவாக படிச்சுக்கிட்டிங்கன்னா போதும். அடுத்த ஒரு சில ஃபார்முலாஸ் இருக்கும், ஒரே 3 ஃபார்முலா. ஸோ அந்த 3 ஃபார்முலாவை நல்லா படிச்சுக்கிட்டோம் அப்படின்னா அதுக்கப்புறம் இந்த ஏபி இந்த சாப்டரே ஃபுல்லாக என்ன பண்ணிடலாம், அடித்து தும்சம் பண்ணிடலாம். எப்படி கொஸ்டின் கேட்டாலும் ஆன்சர் பண்ணலாம். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.